தமிழக அரசின் உ.வே.சா விருது பெற்ற நெல்லையைச் சேர்ந்த பிரபல எழுத்தாளர் நாரும்பு நாதன் உடல் நலக்குறைவால் காலமானார். தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையைச் சேர்ந்த நாரும்பு நாதன் நெல்லை சாந்தி நகரில் வசித்து வந்தார். இன்று காலை நடைப்பயிற்சியின் போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவரது உயிர் பிரிந்தது. அவருக்கு வயது 66. மறைந்த நாரும்பூநாதன் பாரத மாநில வங்கியில் 30 ஆண்டுகள் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்ற பின்னர் இலக்கியத் துறையில் ஈடுபட்டு முழு நேரமாக தமிழுக்கு தொண்டாற்றி வந்தார். 40 ஆண்டுகளுக்கு மேலாக இலக்கிய கூட்டங்களை ஏராளமாக நடத்தி வந்துள்ளார். சிறு கதைகளை எழுத தொடங்கிய இவர் எண்ணங்கள், தவணி போன்ற இதழ்களை சிறப்பாக நடத்தியவர். இவருடைய முதல் நூலான கனவில் உதிர்ந்த பூ என்ற நூல் பாளையங்கோட்டை சதகத்துல்லா அப்பா தன்னாட்சி கல்லூரியில் இளங்கலை மாணவர்களுக்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கண்முன்னே விரியும் கடல், யானை சொப்பனம், ஜமீலாவை எனக்கு அறிமுகப்படுத்தியவன், இலை உதிர்வதைப் போல எனும் சிறுகதை நூல்களையும், தட்டச்சு கால கனவுகள், திருநெல்வேலி நீர்நிலம், மனிதர்கள், வேணுவன மனிதர்கள் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். எழுத்தாளர் நாரும்பு நாதனின் இலக்கிய பணிகளையும் நாடக பணிகளையும் வலைத்தள பணிகளையும் பாராட்டும் வகையில் இவருக்கு தமிழ்நாடு அரசு 2022ஆம் ஆண்டிற்கான உ.வே.சா விருது வழங்கி கௌரவித்து உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.